வணக்கம், இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேச மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். முக்கியமான டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது பாரிஸினுடைய இந்த ஒலிம்பிக் நம்ம கவனிச்சுட்டு இருப்போம். இந்திய பெரிய அளவில் சோபிக்கில் கூட மல்யுத்த வீரர்கள் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. குறிப்பாக வினேஷ் போகத் அப்படிங்கிறவங்க நேற்றைக்கு மட்டும் முக்கியமான உலகின் தலை சிறந்த வீரர்கள்லாம் தோற்கடிச்சு என்ட்ராயிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் அரையிறது இந்தியா, ஃபஸ்ட் டைம் அரையிறதுக்கு போகுதுங்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி நடக்க மேட்ச்சில் ஒரு கோல்டு மெடல் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அப்படின்ற அளவில் பலரும் கருத்து சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு 100 கிராம் வெயிட் அவங்க உடம்புல கூடிடுச்சுன்னு சொல்லிட்டு தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான அப்டேட் வந்துட்டுருக்கு. ஒரு பரபரப்பான நிகழ்வு அது மாறி இருக்குது. எப்படி பார்க்குறீங்க சார்? ஒலிம்பிக்கில் தானே நடக்கிறது சகஜம். 100 மீட்டர்ஸில் ஒரு சாம்பியன் வின் பண்ணார். வின் பண்ணும்போது அதில் அவருக்கு ஏதோ டிஸ்குவாலிஃபிகேஷன் அதான் அந்த மெடல் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு செகண்ட் கொடுத்தாங்க. அது ஏதோ ஒரு ஒலிம்பிக்கில் நடந்தது. சமீப காலங்களில் இதெல்லாம் நடக்குது. இதில் அரசியல் இருக்குதா என்னங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த எவ்வளோ வெயிட் அதிகமாக இருந்தாங்க? 100 கிராம் வெயிட் கூட இருக்கு. 100 கிராம் வெயிட்டுங்கிறது வெயிட் தான். அதை கொஞ்சம் குறைச்சிருக்கணும். அதை குறைக்கிறதுக்கு முடியை வெட்டிட்டாங்க. ரத்தத்தை கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் எந்த அளவுக்கு ரத்தம் அதெல்லாம் ட்ரை பண்ண மாட்டாங்க. டோப் டெஸ்ட்டு இதெல்லாம் நம்ம ஆனால் என்னன்னா அந்த 100 கிராம் வெயிட் எப்படி இன்றைக்கி தெரிஞ்சுது? போட்டியில் கலந்துக்கும் போது கண்டுபிடிச்சிருக்கணும். அதெல்லாம் பார்த்து தானே அலோவ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா மல்யுத்தங்கிறது பாக்ஸிங் இதில் இல்லாமல் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இது பண்ணுவாங்க. இத்தனை கிராம் வெயிட் உள்ளவங்க இத்தனை கிராம் பாக்ஸிங்கில் உண்டு, மல்யுத்தத்தில் உண்டா என்னன்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது வெயிட் அதிகமாக இருக்குது, நாட் குவாலிஃபைட்னு அப்போயே சொல்லியிருக்கலாமே. அது எப்படி கடைசியாக ஃபைனலுக்கு வரும்போது சொல்கிறாங்க? அந்த இடத்துல ஒரு சந்தேகம். ஏன்னா அப்படி இருந்ததுன்னா எடுத்து டிஸ்குவாலிஃபை பண்ணிகிட்ருப்பாங்க. வயசு வித்தியாசம் இருந்தாலும் எடை இதாக இருந்தாலும் நோ அப்படின்ட்டு இருப்பாங்க. அப்படி இல்லாத போது இத்தனை மேட்ச் நடந்ததுக்கு பிறகு 100 கிராம் அப்படின்னும் போது அதில் ஏதாவது இருக்குது. ஏன்னா அப்படி தான் விஷயங்களை பலரும் கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. நேற்றைக்கு நடந்த செய்தி என்னென்னா, நேற்றைக்கு இரவு வரக்கூடிய செய்தி என்னென்னா, நேற்றைக்கு ஃபுல்லாக அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. முக்கியமான சில வீரர்கள்லாம் வீழ்த்தியிருந்தாங்க. அந்த பர்ஃபார்மன்ஸ் இங்கே டெல்லியை ஆட்டங்கானம் செய்ய அளவில் அவரோட அந்த பர்ஃபார்மன்ஸ் இருந்துன்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தன்னோட கருத்தை சொல்லியிருந்தார். உங்களுக்காக அதாவது ரத்த கண்ணீர் உங்களை ஒடுக்கி வச்சவங்களாம் இன்றைக்கி உங்களை கண்டு பயப்படுறாங்க. இந்தியாவோட அதிகார உரிமை பயந்துட்டுருக்கு, ஆடிட்டுருக்கு அப்படின்றதுல ராகுல் காந்தி தன்னோட கருத்தை சொல்லிட்டு இருந்தார். ஏன் அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த பிரஜ்பூஷன் விவகாரத்தில் எப்படி இந்திய அரசு நடந்துட்டான்னு பார்த்துருப்பீங்க. நேற்றைக்கு ஃபுல்லாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அந்த அப்படியே விஷயங்கள் எப்படி தலைகீழாக மாறி இருக்குது. எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதுக்கு நான் ஒன்றும் தொடர்புப்படுத்தலை. அவர் நேற்று கொடுத்துட்டார் அந்த வெற்றியை பார்த்தபோது. ஏன்னா அவங்க தான் மோடியினுடைய அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு அவங்க போராட்டம் நடத்தணும். அவங்களுக்கு மோடியோட அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் நடத்துறது அவங்க நோக்கம் கிடையாது. நாங்கள் எங்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தணும் காரணம் பாஜக. அதுக்கு அந்த துன்புறுத்தல் பாஜக ஆள். அந்த ஆள் மேலே ஆக்ஷன் எடுக்கல. ஆனால் இன்றைக்கி அவங்க கோல்டு மெடல் வாங்குற அளவுக்கு போன போது அதை வச்சுக்கிட்டு தான் ராகுல் காந்தி சொன்னார், இது டெல்லியே ஆட்டங்காட வைக்கிற விஷயம். மறுநாள் இப்படி ஆகிப்போச்சு. அதுக்கு அதையும் தொடர்பு படுத்தலாம். இவங்க சொல்லி தான் அவங்க பண்ணாங்கன்னு கூட சொல்லலாம். பட் அப்படியெல்லாம் நான் நம்பலை. ஏன்னா பாஜக நிர்வாகி விஜேந்தர் சிங் அவரும் குத்துச்சண்டை வீரர் தான். அவர் என்ன சொல்கிறார், இல்லை சதி இருக்க வாய்ப்பு இருக்குது, கட்டாயம் சதி நடந்திருக்கு அப்படிங்கிறதான் சொல்லி இதில் வேணாலும் நம்ம சதின்னு சொல்லலாம், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இதுக்கான ஆதாரங்கள் வேணாம். இது மாதிரி பல ஸ்போர்ட்ஸுக்கு நடந்துருக்கு, டிஸ்குவாலிஃபை ஆகிருக்காங்க. ஸோ ஒரு தடவை ஏதோ ஒரு தகராறு பண்ணாங்க. அதாவது டோப் டெஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி அந்த போதை மருந்து எடுத்துக்கிட்டு ஓடணும். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, போதை மருந்து எதையோ போட்டு அவன் ஓடினானா இல்லையாங்கிறதான். ஊக்க மருந்து எடுத்துக்கிறது. அதான் ஊக்க மருந்து ஏதோ சாப்பிட்டு ஓடினானா இல்லையா, நிரூபிச்சா இல்லையா, அவ்வளோதான் பாயிண்ட். எதையோ சாப்பிட்டு இது பண்ணா. அப்படி பார்த்தா நீ இட்லி இது அரிசி சாப்பிட்டு தான் நீ ஓடணுன்னு சொல்லி அரிசி சாப்பிட்டவங்களாம் டிஸ்குவாலிஃபை பண்ணுவியா? ஏதோ ஒன்று பண்ணி இது பண்ணியிருக்கான். எல்லாம் வெற்றி பெற்றுட்டாங்கிறத நீ எடுத்துக்கோ. ஊக்க மருந்து சாப்பிட்டா, அதை சாப்பிட்டா, இதை சாப்பிட்டாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாத உத்தியில் சண்டை போட்டு அதனால் நான் தோற்று போயிட்டேன்லாம் சொன்னேன் என்ன அர்த்தம்? அதனால் இதெல்லாம் ஒலிம்பிக்கில் சிலதெல்லாம் பார்க்கணும். கால மாறுபாடு. இன்னும் என்னை பொறுத்தவரை என்னென்னா, ஒலிம்பிக்கில் இருக்கிற விளையாட்டுகள் எல்லாமே அவுடேட்டட் கேம்ஸ். எப்படின்னா டிஸ்கஸ் த்ரோ, ஈட்டி எறியது, வில் வித் த. யார் இப்போ வில்லு யூஸ் பண்ணிகிட்ருக்கா? யார் தட்டி எறிஞ்சிக்கிட்டு இருக்காங்க? யார் ஈட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க? ஏன்னா கிரேக்க காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் தான் ஆயுதங்கள். அந்த குண்டு எறியறது இதெல்லாம் தான் ஆயுதங்கள்.
அதனால் அந்த இது பிரகாரம் வந்து இன்றைக்கி புல்லட் வந்துருச்சு, பீரங்கி வந்துருச்சு, எல்லாம் வந்ததுக்கு பிறகு வில்லுத்தியை வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? ஓட்டப்பந்தயம் ரைட்டு, ஹை ஜம்ப் ரைட்டு, இந்த டிஸ்கஸ் த்ரோ, ஜாவலின் த்ரோ, ஷார்ட் புட்டு, ஹேமர் த்ரோ, இதெல்லாம் வந்து இன்றைய காலத்தில் நம்ம அதெல்லாம் ஒலிம்பிக்கில் தான் அது இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. அதனால் இந்த கேம் எல்லாமே நீங்கள் மாற்றணும். இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு அதெல்லாம் நீங்கள் மாற்றணும். இப்போ அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து கார் ரேஸில் இருக்கவங்க வந்து ஒலிம்பிக் சாம்பியன்ஸை விட பெருசாக பேசுகிறாங்க. ஏன்னா காரெல்லாம் வந்துருச்சு. இன்றைக்கி குதிரை ரேஸ் ஓட்டுறதுக்கு அர்த்தமே இல்லை. ரேஸ் பல ஊர்களில் போயிட்டதுக்கு காரணம் இன்றைக்கி குதிரைகளே இல்லை. ஓகே, நீங்கள் இப்போ இந்த விளையாட்டை பற்றி உங்களோட மாறுபட்ட கருத்தை நீங்கள் பதிவு பண்ணுறீங்க. இப்போ என்னோட விஷயங்கள் என்னென்னா, என் கேள்வி என்னென்னா, இப்போ நேற்றைக்கு வரையும் அந்த வினேஷ் போகத் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பெரிய அளவில் இருந்துச்சு. பாஜக கூடாரம் ரொம்ப அமைதியாக இருந்ததை நம்ம கவனித்தோம். இன்றைக்கி வந்து அவங்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுக்காக பிரதமர் மோடி அவர்களுடைய எக்ஸ் பதிவு வந்து ரொம்ப கொந்தளிக்கும் வகையில் இருக்குது. அவர் ரொம்ப வந்து என்னால் இதை எதிர்கொள்ளவே முடியல, ஏன்னா வேதனை அவ்வளோ வேதனையில் இருக்கேன் நான். வினேஷ் போகத் வந்து எல்லாத்தையும் நேருக்கு நேரம் எதிர்கொள்ளக்கூடிய வல்லமை பெற்றவங்க, அவங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்ததுனால ஏற்றுக்க முடியலன்னு ரொம்ப அவரோட விஷயங்கள் நேற்றைக்கு வரையும் வெற்றி பெற்றது எந்த பாராட்டும் தெரிவிக்கல. இன்னைக்கு அவரோட விஷயம் நடந்ததுக்கப்புறம் வந்து அவங்க எல்லாத்தையும் எதிர்கொள்ளணும்னு சொன்னாங்க. இதே வினேஷ் போகத் தான் வந்து சில நாட்களுக்கு முன்பு பிரிஜ்பூஷன் உங்களோட எம்பிக்கு எதிராக போராடினாங்க. அப்போ பிரதமர் மோடி அமைதியாக இருந்தார். இந்தியாவுக்கே உலக அளவில் வந்து ஒரு கெட்ட பேர் ஏற்படுறது கூட பற்றி கவலைப்படாமல் ரொம்ப அமைதியாக இருந்தார். இன்றைக்கி அவரோட அந்த பொங்குதல் அவர் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்த போராட்ட களங்கிறது மோடிக்கு எதிர்ப்பாக நடந்தது. அதில் அவர் ரியாக்ட் பண்ணது, எனக்கு எதிர்ப்பாக நடந்தது, அவர் ரியாக்ட் பண்ணார். இன்றைக்கி வந்து ஒரு இந்திய பிரதமர் அவர் சொல்லியிருக்கார், நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு ஒரு கோல்டுங்கிறதுக்கு பாசிபிலிட்டி அதில் தான் இருந்தது, வேறு எதுலேயுமே இல்லை. அப்படி இருக்கும்போது இதுவும் போயிடுச்சுன்னும் போது இது அவருக்கு தலையில் தானே வரும். உன் தலைமையில் போச்சு எல்லாம் காலி ஆகி போச்சுன்னு தானே வரும். 3 வெங்கலத்தில் வாங்கிக்கிட்டு இருக்கிறோம். அசிங்கமாக இருக்குது, என்ன பண்ணுறது? அந்த ஒரு கோல்டாவது கொண்டு வந்திருந்தாக்கா நல்லா இருந்திருக்கும். அந்த வாய்ப்பு போயிடுச்சுன்னும் போது பிரதம மந்திரிங்கிற முறையில் அவர் வருத்தத்தை தெரிவிச்சிருக்கார். நாங்கள் மோடிங்கிற ஒரு சங்கியை நான் பார்க்கல. பிரதம மந்திரி அவர் முதல் முறையாக ஆக்ட் பண்ணியிருக்கார், அது தப்பு சொல்லாதீங்க. பொங்கி எழுந்திருக்கார். ஒரு இந்திய வீராங்கனைக்கு அது நடந்துச்சுங்கிறத பார்த்துட்டு சங்கியாக இல்லாமல் ஒரு பிரதம மந்திரி அவர் முதல் முறையாக அவர் ஒரு பொறுப்போடு பேசியிருக்காரு. அதுக்கு நம்ம வாழ்த்து தெரிவிப்போம். இதே மாதிரி ஒரு தொடர்ந்து இருந்தால் நல்லாயிருக்கும். நேற்றைக்கு நடந்த அவங்களோட பர்ஃபார்மன்ஸில் எதிர்க்கட்சி தலைவர் நேற்று பாராட்டினார். அது அவசரப்பட்டார். யார்? ராகுல் காந்தி அவசரப்பட்டு சொல்லிட்டார். வெற்றி பெற்றதுக்கப்புறம் மெடல் வாங்கிட்டு வரும்போது பாராட்டுவோன்னு சொல்லி இது பண்ணியிருக்கலாம், வரவேற்பு கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் அவர் மைண்டில் இருந்துருக்குது. அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஒரு ஏமாற்றம். அவரை ஃபைனல்ஸுக்கு வர்றதை வச்சுட்டு தானே அவர் சொல்லிவிட்டார். நம்ம அதுக்கு முன்னாடி அது வந்ததுக்கப்புறம் நம்ம சொல்லலாம்னு நினச்சிருந்திருப்பார். பிரைம் மினிஸ்டர் அப்போ தானே பாராட்டு தெரிவிக்கணும், உங்களுடைய வெற்றிக்கு வாழ்த்துக்கள்னு. இப்போ சொல்லியிருந்தாரா என்ன இருக்கும்? இந்த மாதிரி டிஸ்குவாலிஃபை வச்சு சப்போர்ட் பண்ணிட்டியாங்கிற மாதிரி கேவலமாக போயிருக்கும். அவசரப்பட்டிருக்க வேண்டியதில்லை. என்னை பொறுத்தவரை இதில் வந்து பாலிட்டிக்ஸ் இருக்குமா இல்லையாங்கிறது தெரியாது. ஒரே இந்த ஒரு கேள்வி தான் என்னுடைய கேள்வி. அப்படி அவங்க 100 கிராம்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா நான் எப்படி போட்டியில் அலோவ் பண்ணேன்? இதுவரையும் எப்படி அலோவ் பண்ணேன்? அலோவ் பண்ணிட்டு கடைசியில் வந்து இப்போ வந்து எப்படி வெயிட்டை கண்டுபிடிச்சேன்? அதில் தான் நமக்கு சந்தேகம் வரும். இது ஏதோ நிறவெறியினுடைய வெளிப்பாடாக என்னங்கிறத பார்க்கணும். சரி, இது தொடர்பு கொண்ட இன்னொரு கேள்வி சார். இப்போ வந்து ஒலிம்பிக்கில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு 5 கண்ட்ரிகளில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ ஃபஸ்ட்டில் இருக்குது. 80க்கும் மேற்பட்ட மெடல்களை பெற்றிருக்காங்க. தங்கமும் ஃபஸ்ட்டில் இருக்காங்க. சீனா 2வது இருக்காங்க. 60 மெடல்ஸ் பெற்றிருக்காங்க. சீனா 2வது வந்திருக்காங்க. கோல்டில் வந்து 2 வந்து கூட இருக்காங்க. யூஎஸ்ஏ சீனா விட 2 கூட இருக்காங்க. அதனால் கோல்டு தான் கணக்கு. அது கோல்டு வச்சு அந்த இடத்துல இருக்காங்க. இந்தியா 63வது இடங்களில் இருக்காங்க. இந்த விஷயம் ஏன்னா இந்தியா வந்து ஸ்போர்ட்ஸ் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் மாறுபட்ட ஒரு கருத்தை முன் வைக்கிறாங்க. இவங்க வந்து கிரிக்கெட் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, இது போன்ற கேம்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு விஷயத்தை முன் வைக்கிறாங்க. இந்தியாவோட இந்த விளையாட்டை அணுகக்கூடிய அந்த முறை எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? கிரிக்கெட்டுங்கிற அந்த மேல்தட்டு அந்த 3%காரங்க ஆட்டம் இருக்கிறவர்களும் நம்ம எந்த கேமுக்கும் போகாமல் இருக்கிறது நல்லது. அவங்க எந்த கேமையும் வாழ விட மாட்டாங்க. அச்சு ஊடகங்கள் எதுக்கு இது பண்ணுறாங்க? எவனுமே ஆடாத ஒரு கேம். இந்தியாவை தவிர வேறு எந்த நாடு அது சீர்ந்தது கூட இல்லை. இவங்களா ஃபோர்ஸ் பண்ணி அமெரிக்காவில் ஆடுறதாகவும் ஆப்பிரிக்காவில் ஆடுறதாகவும் இவங்களா போய் அங்கே போய் அமெரிக்கன் டீமில் பார்த்தாக்கா லால் சிங், கோவிந்த் சிங், விராட் கோலி, இந்த மாதிரி நம்ம ஊர் சேட்டுங்க அங்கே போய் செட்டிலான சப்பாத்தி விற்றுக்கிற சேட்டுங்க அமெரிக்கன் டீம்னு சொல்லி கூப்பிட்டு வந்து ஆட வச்சாங்க. அந்த கேம் இருக்கிறவரும் இந்த நாட்டில் ஒலிம்பிக் போகிறதோ விம்பிள்டன் போகிறதோ இதுக்கெல்லாம் போகிறதோ இன்டர்நேஷ்னல் கேம்ஸுக்கு போகிறதெல்லாம் அர்த்தமே கிடையாது. அவங்க எதையும் விட மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு இதெல்லாம் ஆட முடியாது. லியாண்டர் பேஸ், சானியா மிர்சா, பிரேம்ஜித்
இந்த மாதிரி எவ்வளோ பேர்கள் விஜய் அமிர்தராஜ், ஆனந்த் அமிர்தராஜ், அசோக் அமிர்தராஜ், இது மாதிரி எவ்வளோ பேர் வந்து டென்னிஸுக்கு கொண்டு போயிட்டு இருந்தாங்க. மகேஷ் பூபதி, இவ்வளோ பேர் கொண்டு வந்தாங்க டென்னிஸுக்கு. இன்டர்நேஷ்னல் லெவலில் போனாங்க. சானியா மிர்சா ஒலிம்பிக் வின் பண்ணிச்சு அந்தம்மா. என்னத்தை நீங்கள் பண்ணீங்க? அடையாளம் தெரியாமல் அடிச்சிங்கல்ல. அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு டெண்டுல்கர் தானே கூப்பிட்றாங்க. அப்புறம் சானியா மிர்சா கூப்பிடல. ஏன்னா டெண்டுல்கர் வந்து பாஜகவுக்கு போவார். ஆனால் டெண்டுல்கருக்கு பணம் கொடுத்தா தான் போவார். அதனால் அது பேர் அதை பேச வேணாம். டெண்டுல்கர் தான் அவங்களுக்கு உலக வேறு. டெண்டுல்கருக்கு என்ன மரியாதை இருந்ததுன்னா, அந்த கிராண்ட் ப்ரீ ரேஸு, கார் ரேஸு, இவர் அதை பார்க்கறதுக்கு போயிட்டார். இந்தியாவில் பாரத ரத்னா, பயங்கர ரத்னா எல்லாம் கொடுத்து தூக்கி தள்ளி வச்சுக்கிட்டு ஆடுற ஒரு பிளேயர் போனால் அவங்களுக்கு அவர் யாருன்னே தெரியல. தன்னை போய் அறிமுகப்படுத்திக்கிட்டு அந்த ரேஸ் காரில் உட்காந்து ஒரு போஸ் கொடுத்தாரு. அவனுங்களுக்கு இது அது கிரிக்கெட்னு ஒரு கேம் இருக்குதான்னு அவனுக்கு கேட்டானுங்க. அதை நீங்கள் ஆடுறீங்களான்னு. அப்புறம் தான் அவனுங்களுக்கு இப்படி ஒரு கேம் இருக்கிறதே தெரியும். அப்படி ஒரு கேம் இருக்கிறதே தெரியாத ஒரு ஆட்டம் தான் இந்தியாவில் விளையாடிட்டு இருக்காங்க. அது இருக்கிறவர்கள் நம்ம ஒலிம்பிக்குங்கிற கனவே வேணாம். ஒரு வகையில் ஒரு நல்ல மகிழ்ச்சி என்னன்னா, கடைசியில் இருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 63வது இடத்துல இருக்கிறோம். எதுலேயுமே வரலையே. 50 கோல்டு வாங்கிட்டு நாங்கள் வாங்கின இடம் எது? 63. அவ்வளோ பெரிய நம்பர் வாங்கியிருக்கோம். அந்த சந்தோஷப்பட்டு இதுலையாவது பெருசாக வந்திருக்கேன். 63வது இடம். என்னென்னா 64 கண்ட்ரிகள் பங்கெடுத்துருச்சா? நமக்கும் கீழே இருக்கிற பாவிகள் யாரும் தெரியணும். கருத்தில் வழங்கியிருக்கீங்க. நன்றி.